திருப்பூர் ரிதன்யா தற்கொலை வழக்கில் பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளை சேர்த்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் புதுமண பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கின் விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் சந்தேக மரணம் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரி ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை உள்ளிட்ட குடும்பத்தினர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் வழக்கு விசாரணை தாமதமாக நடைபெற்று வருவதால் விசாரணை அதிகாரியை மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எஸ்பி ஆஃபீஸில் நான் முதல்ல சொன்னேன், இந்த மாதிரி சாதாரண செக்ஷன் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லியிருந்தா அவர் இன்னும் ஆடியோ விசாரணை, உடல் கூறு ஆய்வு, இன்னும் இப்போ செல்ஃபோன் எல்லாம் ஆய்வு கொடுத்துக்கிற அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வரலைன்னு சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். போன 10ஆம் தேதி 10/7 கொடுத்தது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எனக்கு வரல. அதனால் எனக்கு என்னென்ன வழக்கு இன்னும் தோய்வாக போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கேன். அவர் முன்னாடியே எஸ்பி கூப்பிட்டு பேசிட்டார். நல்ல விதமாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி மூதாட்டி சூசை மரியாள் மரணத்திற்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விசாரணைக்காக பேரனை கைது செய்த போலீசாரிடம் மன்றாடிய மூதாட்டி சூசை மரியாள் காவல்துறை தாக்குதலில் உயிரிழந்ததும் அதைத் தொடர்ந்து காவல்துறை வெளியிட்ட மறுப்பு செய்திகளும் சந்தேகத்தை அதிகரிக்கவே செய்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே மூதாட்டி சூசை மரியாளின் மரணத்திற்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிந்து நீதி விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சிவகாசி ஆண்டியபுரம் பட்டாசாலை வெடிவிபத்து தொடர்பாக மத்திய மாநில அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. ஆண்டியபுரத்தில் கடந்த 21ஆம் தேதி ஏற்பட்ட வெடிவிபத்தில் கார்த்திகை செல்வன், லட்சுமி, சங்கீதா ஆகிய 3 தொழிலாளர்கள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து விசாரித்தது. அதன்படி ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விருதுநகர் ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் விசாரணையை தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கும் மாற்றி உத்தரவிட்டுள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணனும், ஸ்டூடண்ட்ஸ் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.